ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, விஜய் நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை வெங்கட் பிரபு ரைட் பண்ணிருக்காரு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிருக்காரு. படத்தில் விஜய்க்கு ஜோடியா மீனாட்சி சௌத்ரி அப்புறம் ஸ்னேகா இருக்காங்க. அப்புறம் படத்துக்குள்ள பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், யோகி பாபு, மோகன், ஜெயராம், அப்புறம் விஜயகாந்த் உள்ள வராரு, எஸ்கே உள்ள வராரு. ஸோ இதுமாரி பெரிய நட்சத்திர பட்டாளமே படத்துக்குள்ளே இருக்குதுங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ரெயின் தான் காட்டுறாங்க. ஸோ இந்திய கவர்மெண்ட்டுக்கு ராக்கு கீழே ஒரு ரகசிய பிரிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க விஜய், பிரபுதேவா, அஜ்மல், பிரசாந்த் எல்லாமே சாட்ஸ் அப்படின்ற பேரில். ஸோ அவங்க இந்த ட்ரெயினுக்குள்ளே ஒரு யுரேனியம் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறது போக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வில்லன் மோகன் இருக்காரு. ஸோ அவர் விஜய் தீர்த்துக்கணும்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட்டில் மோகன் செத்துட்டாரு அப்படின்னு நம்பி இவங்கெல்லாம் அந்த யுரேனியத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்தபோது கொஞ்ச நாள் கழித்து பேங்காக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது. ஸோ பேங்காக் போகிறாங்க. அங்கே போகும்போது விஜய் தற்செயலாக அவருடைய பையனை மிஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஆக்சிடென்ட்டில் அந்த பையனும் சத்த மாதிரி காட்டிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு சென்னைக்கு வராங்க. ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்பி விஜய் மாஸ்கோக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போகிறாரு. அங்கே இன்னொரு விஜய் மீட் பண்ணுறாரு. அந்த விஜய் தான் தன்னுடைய மகன் நடிச்சுக்கிட்டு அந்த விஜய்கிட்ட பேசி அவங்க ஒரு ஃபைட்லாம் பண்ணி அந்த மகனை வீட்டுக்கு கூட்டு வராரு. ஸோ வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த கதையில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் மனுஷன் இந்த படத்தில் அப்படி ஒரு ஆக்ட் பண்ணிருக்காருங்க. முக்கியமாக சொல்ல போனால் இளைய தளபதி அப்படின்ற பேரில் செகண்ட் ஹாஃபில் ஜீவன் சஞ்சய்னு மிரட்டி விட்டுருக்காரு. வில்லனிசம் அப்படி பீக்கில் போயிருக்குது. விஜய் பண்ண வில்லனிசம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் கரகோஷம் அல்லது. ஸோ விஜய் சார் இந்த படத்தை அந்த அப்பா கேரக்டரும் மகன் கேரக்டரும் டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காரு. இந்த படத்தையே ஒரு பெரிய லெவலில் காப்பாற்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரை சொல்லாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியா பண்ணியிருந்தாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல மனுஷன் ஒரு வேற லெவலில் பண்ணி விட்டார். ஒரு மேஜிக் பண்ணி விட்டார் பிஜிஎம்ல. அவர் பாட்டு ஒரு மாதிரி இருந்தால் கூட இந்த படத்தில் பிஜிஎம் அப்படி ஒர்க் பண்ணிருக்காரு. நிச்சயம் ஒரு தரமான பிஜிஎம் தான் நம்ம சொல்லலாம். ஸோ பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. விசில் போடு சாங் தேட்டரில் கேட்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ பீட்டையே மாற்றி சும்மா மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டுருந்தாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வருது. அது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான் உள்ளே வராரு. ஸோ அதனால் விஜயகாந்த் சார் இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் ஆச்சு நமக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவர் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அந்த ஓகே லுக்கெலாம் ஓகே தான், எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு மாசான சீனை காட்டுக்கலாம். அவர் மாஸ்க்கு கிழிச்சிக்கிட்டு விஜய் ஒரு இன்ட்ரோ வர மாதிரி அது மாற்றி வேற மாதிரி பண்ணுறதுலாம் தோணுச்சு. ஸோ விஜயகாந்த் சார் உள்ளே பார்க்குறது நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அப்புறம் எஸ்கே உள்ள வராரு. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி தாங்க ஆரம்பிக்கும். ஒரு கிரிஞ்சித்தனமான ஒரு காமெடி பண்ணி என்னடா அது இன்னும் கதைக்குள்ளே போக மாட்டுறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஒன்று வைப்பார். ஸோ இன்டர்வல் பிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் கதை அப்படி போயிட்டு இருக்கும். விஜய் அப்படியே அந்த நீங்கள் எந்த மங்காத்தா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மங்காத்தா படம் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் அஜித் சார் ஒரு கேம் பண்ணிருப்பார்ல, அந்த ஆண்ட்ரியா கடத்தை வச்சு அர்ஜுன்ட்டு ஃபோன் கால்லாம் மேட்டுவார்ல, அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சீன் வருதுங்க. தன்னுடைய லவ்வரை ஸ்ரீநிதியை கடத்தி வச்சுட்டு ஃபோன் காலில் மிரட்டுவார். மிரட்டி விட்டு அந்த சீனில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூஸ்பன்ஸ் கொடுக்கும் நமக்கு. அந்த மியூசிக்லாம் கேட்கும்போது அந்த சீனை பார்க்கும்போது அப்படி ஒரு கூஸ்பன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு ஒருத்தான சீன் தான் செகண்ட் ஹாஃப் அந்த சீன் வச்சிருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இளைய தளபதி தான் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அப்பா போட்டு டார்கெட் பண்ணி அடிக்கிறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரபுதேவா, பிரசாந்த் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஆனால் பிரபுதேவா பிரசாந்தை வச்சு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ அதெல்லாம் அவ்வளோ எழுப்படலை. ஆனால் பார்த்தீங்கன்னா கதை எங்கேயுமே செகண்ட் ஹாஃப்ல லென்த்து நமக்கு தெரியல. ஒரு 3 hours லென்த்துன்னு சொல்கிறாங்களா, அந்த 3 hours லென்த்து சரி பரவாயில்ல. ஒரு ஏதோ கண்ணு குளிச்சா அது எஸ்கே வராரு, டோனி உள்ளே வராரு, பிஜிஎம் மாசாக இருக்குது. ஸோ இதே பண்ணுறாங்க, சிஎஸ்கே மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் லாஸ்ட்டில் முடியும் போது லென்த்லாம் ஒன்றும் தெரியலைங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவர் ட்விஸ்ட் பண்ணி பண்ணிருக்காரு. ஒரிஜினல் வில்லன் கோட்டு வெர்சஸ் வில்லன் நெக்ஸ்ட் பாட்டுக்கு ஒரு காட்டுற மாதிரி க்ளோனிங்லாம் பண்ணி காட்டுருக்காரு. ஸோ அதெல்லாம் அவ்வளோ செட் ஆகலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் ஒரு 40 minutes அவர் சொன்ன மாதிரி நிச்சயம் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக இருந்தால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலே படம் போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ சூப்பராக செகண்ட் ஹாஃப் மொக்கையாக தான் பெரிய ப்ராப்ளம் வரும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார் தான், செகண்ட் ஹாஃப் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எஸ்கே லாஸ்ட்டில் உள்ளே ஒரு ஃபன் பண்ணுவார். எஸ்கே சொல்லுவார் விஜய்கிட்ட, உங்களுக்கு வேறு ஏதோ முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் போகிறீங்க, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ அது அவர் அரசியலுக்கு போகிறதையும் இவர் சினிமாக்குள்ளே இருக்கிறதையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பீக் மூமெண்ட்டில் ஒரு சீனு நம்ம தலை அஜித் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பையன் அது நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, நீங்களே பார்த்துங்க. தேட்டர் சும்மா தெரிச்சிருச்சு. அது நீங்கள் பாருங்கள் அந்த சீனை.
மிரட்டி விட்டுருக்காங்க நம்ம தலை ரெஃபரன்ஸ். தலைலாம் வர மாட்டார், ஜஸ்ட்டு ஒரு டைலாக் தான். அந்த டைலாக் வந்து மங்கத்தை பிஜிஎம் ப்ளே பண்ணி ஒரு பண்ணுறாங்க. ஸோ வந்து மொத்தத்தில் ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நல்ல படம் தான். நம்ம வந்து அவ்வளோ மொக்கான படம் சொல்ல முடியாதுங்க. நிச்சயம் நல்ல படம் தாங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சுமாராக போனால் கூட செகண்ட் ஹாஃப் நம்மளுக்கு வந்து காப்பாற்றி விட்டு சொல்லலாம். ஸோ நிச்சயம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தன படம் தான் அது. விஜய் ஃபேன்ஸுக்கு அப்படி ஒரு விருந்து. அவர் சினிமா விட்டு போனதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து பெரிய விருந்தாக இருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் த்ரிஷா ஒரு சாங்கில் வந்து ஆடுறாங்க. மட்டை அப்படின்ற பாட்டில் வந்து த்ரிஷா உள்ள வந்து ஆடுறாங்க. அந்த சாங்ஸ் வந்து செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் தியேட்டரில். நிச்சயம் படத்தை பாருங்கள். படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் தாங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க மைனஸ் சொல்லுவான். ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக போனால் கூட செகண்ட் ஹாஃபில் காப்பாற்றி விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது சீனு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து அதிகமாக பெரிய மைனஸ்லாம் கிடையாது. சில இடத்துல மட்டும் கொஞ்சம் மாதிரி ஃபீல் ஆகுது. டிஏஜிங் சொல்ல மாட்டேனே, டிஏஜிங் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு சூப்பர் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்த பாட்டு வந்து ஸ்பார்க் பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு அந்த டிஏஜிங் இது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஏஜிங் வந்து படத்தில் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக சொல்ல போனால் இந்த யங்கஸ்ட் ஏஜ் விஜய் இருக்கார்ல, அந்த நாளை திருப்பு விஜய் இருக்கார்ல, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஜய் அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த விஜய் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அது அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அக்யூரேட்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. டிஜிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. டிஜிங் வந்து இந்த படத்தை வந்து எந்த குறையும் கிடையாதுங்க. ஸோ மொத்தத்தில் வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய விருந்து. மற்ற ஃபேன்ஸும் தேட்டரில் பார்க்கலாம். ஒரு நல்ல படம் தான். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட். இந்த படத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3.75 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.